வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடனால எனக்கு பெரிய சிக்கலாயிருச்சுங்க. எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வராததுனால, அத நம்பி சில இடத்துல கடன் வாங்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வர வேண்டிய பணம் வரல. அப்படியே ஸ்டக் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, கடன்ல நான் மாட்டிக்கிட்டேன். பெரிய சிக்கல்ல வேற மாட்டிக்கிட்டேன். சில இடத்துல சைன் பண்ணி வேற நானு லோன வாங்கிட்டேன். சில பேர்ட்ட பத்திரத்துல சைன் பண்ணி 5 பைசா வட்டிக்கு, 10 பைசா வட்டிக்கு வாங்கிட்டேன். கழுத்து நெருக்குற அளவுக்கு நெரிசல் இருக்கு. மூச்சே விட முடியல. அந்த அளவுக்கு எனக்கு பிரஷர்ல நான் இருக்கேன். என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ஒரு பயமும் இருக்கு. நான் ஒரு காலத்துல நல்லா வந்துட்டு இருந்தேன். என்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தது. ஆனா இந்த சமீபத்துல எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னால மீள முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒரு பயமும் வந்துருச்சு. வெளிய வர முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மூச்சு விட முடியாதபடிக்கு அங்க இங்க என்ன வந்து நெருக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். என் கடனால என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. சில நேரத்துல நல்லா நம்பிட்டு இருந்த நண்பர்களானாலும் சரி, உறவுகளானாலும் சரி, பெற்றோரானாலும் சரி, கூட பொறந்தவங்களானாலும் சரி, அனைவரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கடன் பிரச்சனை வரும்பொழுது கைய கழுவி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க பக்கத்துல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, இந்த கடன் பிரச்சனைம்போது நமக்கு ஜஸ்ட் ஒரு ஆறுதலுக்கு கூட ஃபோன் எடுத்து பேச மாட்டாங்க. எங்க நம்மகிட்ட பணம் கேட்டுருவானோ ஒரு பயத்துல யாரும் நம்ம ஃபோனே எடுக்க மாட்டாங்க. மனசு வந்து நொந்து போய் அடடா! என்னடா இது ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையும் மாறும். ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான பொருட்களா எடுத்து ஒரு கடைக்கு போடும்பொழுது எல்லா பொருட்களும் ஏத்திட்டாங்க. அந்த வண்டி போற நேரத்துல ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் மிஸ் ஆயிருச்சு. அது யாரும் கவனிக்கல. ஏன்னா, அது அந்த அளவுக்கு பெரிய பாத்திரமா அவங்க நெனைக்கல. ஏன்னா, புராதான பாத்திரம். அதாவது ரொம்ப பழமையான பாத்திரம் இருந்தனால, அதுக்கு அது வேல்யூ தெரியாம அத கண்டுக்கல. அத இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும். அப்படி இருக்கும்போது ஒரு பையன் அந்த பாத்திரத்த பார்க்குறான். அந்த பாத்திரத்துல வந்து ஒரு கருமையான வண்ணத்த அடிக்கிறான். அதாவது கருப்பான ஒரு இங்க்லாம் போட்டு அடிக்கிறான். அடிச்சு ஒரு பூச்சட்டி வைக்கலான்னு பிளான் பண்றான். பூச்சட்டி வைக்கக்கூடிய ஐடியாலாம் பண்ணிட்டாரு. ஆனா, அவரு வைக்கக்கூடிய இடம் தான் தப்பான ஒரு இடத்துல வச்சுட்டாரு. குப்பை கொட்டுற இடத்துல வச்சுட்டாரு. ஸோ என்ன ஆச்சுன்னா, தொட்டி பக்கத்துல யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்களோ, இந்த பூச்செடி மேலேயும் குப்பை போடவோ, பூச்செடி வந்து ஒரு பூச்செடின்னு பேர் இல்ல. அது குப்பை தொட்டியாவே ஆயிருச்சு. சரியா இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில்ல பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய தேங்காய் கடைகள், பூ மாலைகள், அப்ப அந்த தேருக்குண்டான விஷயங்கள் அனைத்து விஷயங்களும் இருக்கு. அதாவது ஆன்மீகத்துக்குண்டான அனைத்து விதமான பூசை சாமான்கள் அனைவும் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த குப்பை தொட்டிய பார்த்து, அதாவது இந்த பூச்சொட்டியா இருக்கக்கூடிய குப்பை தொட்டிய பார்த்து இந்த தேங்காய்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுச்சு. "ஏய் இத பார்றா, ஏற்கனவே ஒரு பெரிய குப்பை தொட்டி இருந்துச்சு. இவ புதுசா பூச்செடியில ஒரு குப்பை தொட்டி வித்தியாசமா இருக்கே. நீ என்னதான் பூ பூத்தாலும் நீ குப்பை தொட்டி தான். நீ இதுக்கு மேல வளரவே முடியாது. உன்னை எந்த நேரத்துல வந்து அந்த பூவ புடுங்கின்னு போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா உன்னையும் ஒரு பூச்சட்டியா உன்னையும் ஒரு குப்பை தொட்டியா தான் எல்லாரும் பார்க்க போறாங்கன்ட்டு" அது தேங்காய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய பூ மாலை, ரோஜா பூ மாலையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுச்சு. "ச்சீ நீ எதுக்கு இந்த இடத்துலலாம் வந்து நிக்கிற? அ ஒரு கோவில் பக்கத்திலேயே வந்து நிக்கிற. உங்க ஸ்மெல்லு வேற வருது உன் மேல. நீ எதுக்கு ஏற்கனவே குப்பை தொட்டி இருக்கு. நீ வேற வந்து நிக்கிறியா?" என்று ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுச்சு. பக்கத்துல இருக்கிற இந்த தேர், அதாவது அந்த சாமி ஏத்தி கொண்டு போகிற தேரும் பேச ஆரம்பிச்சுச்சு. முதல்ல இந்த முனிசிபாலிட்டி கிட்ட சொல்லணும். இந்த குப்பையெல்லாம் எடுத்து போட சொல்லணும். ரொம்ப நாத்தம் அடிச்சுட்டு போச்சு. இது புதுசா இன்னொரு குப்பை வேற சேர்ந்துருக்குன்னு அந்த குப்பை தொட்டிய தான் எல்லாரும் டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. இந்த பூச்செட்டியோடைய பேக்ரவுண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதாரண ஒரு பாத்திரம் கிடையாது. புராதான பாத்திரம் நான் சொன்னேன் இல்லையா? அதாவது அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, வெள்ளியில தான் நெறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த வெள்ளியில பொருட்கள வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். இல்லன்னா கருத்துரும். அப்படி அது கருத்து போனதுனால, அந்த வீட்ல இருக்கிறவங்க வந்து அதோடைய வேல்யூ தெரியாம, அதாவது இப்போ வந்து இருக்கக்கூடிய புதிய தலைமுறைகளுக்குலாம் அதெல்லாம் தெரியாதனால, யங்ஸ்டர்ஸ்லாம் தெரியாதனால அத கண்டுக்காம விட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு பாத்திரன்ட்டு விட்டு போயிட்டாங்க. அதையும் தெரியாம இந்த பையனும் பார்த்தீங்கன்னா, அதில வந்து கருமையான ஒரு இங்க ஊத்தி, அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெண்ணுக்கு எழுதக்கூடிய இங்க்கெல்லாம் ஊத்தி, அதில கருப்பா வந்து பெயிண்ட் பண்ற மாரி வச்சுவிட்டான். ஸோ இதுதான் வந்து அந்த பாத்திரத்தோட நிலைமை. ஆக்சுவலா அது வந்து ஒரு வெள்ளி பாத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா, அது நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. குப்பை தொட்டின்னு பேர வாங்கிருச்சு. சுத்தி இருக்கவங்களும் அத அவமானப்படுத்துற மாரி ஆயிருச்சு. இந்த சூழ்நிலையில அந்த பூச்செட்டியா இருக்கக்கூடிய அந்த வெள்ளி பாத்திரம் ரொம்ப மனதுருகி அழுக ஆரம்பிச்சுச்சு. என்ன கடவுளே! என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ராஜா மாரி இருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன வீட்ல இருக்கிறவங்களும் தொரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு வந்து கருமையா ஒரு பட்டம் கட்டிட்டாங்க. அத ஒரு கருப்பா அடிச்சு, அதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு பேர வச்சு, என்ன குப்பை தொட்டி பக்கத்திலேயே வச்சுட்டாங்க. போற வரவங்கலாம் குப்பை தொட்டு போறாங்க. ஸ்மெல்லு வருது. அசிங்கப்படுத்தி, அவமானப்பட்டு இருக்கிறேனேன்ட்டு அந்த பூச்செட்டி வந்து அழ ஆரம்பிக்கும்போது, திடீர்னு ஒரு மழை பெய்யுது. நல்ல மழை.
இந்த மழை நல்லா வெளுத்து வாங்கவோ என்ன ஆகுதுன்னா, அந்த குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கீழே கொட்டி, அந்த குப்பை தொட்டியோட உண்மையான கலருக்கு வருது. அதாவது பளிச்சுன்று அந்த வெள்ளி பாத்திரத்துடைய வெளிச்சம் அதில் வர ஆரம்பிக்கவோ, அந்த சைடில் இருக்கக்கூடிய மக்கள் மழையில் நனைஞ்சிட்டு போகிறாங்கன்னா அந்தளவுக்கு தெரியல. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் அது பக்காவாக தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த வெள்ளி பாத்திரங்கள், தங்க நகைகளை உருக்கி செய்வாங்க இல்லையா, கொல்லன் பட்டறையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அவருக்கு இது தெரியுது. என்ன இது ஒரு பளிச்சுன்னுக்குன்னு அந்த பாத்திரத்தை பக்கத்தில் போய் பார்க்குறாரு. இது செல்வ ஸ்டீல் குண்டா மாதிரி இருக்குன்னு அவர் எடுத்து பார்க்குறாரு. இருந்தாலும் அவருக்கு டவுட்டு. அதனால் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய பட்டறையை வச்சு உருக்கி பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு உண்மை தெரியுது. அது ஒரு வெள்ளி பாத்திரம். ஆஹா சூப்பரு, இந்த பாத்திரம் இப்படியே நம்ம சரி பண்ணி வச்சுருந்தா யாராவது கேட்டுருவாங்கன்றதுனால அவர் என்ன பண்ணார், உருக்கி அது ஒரு வெள்ளி விளக்கு போல் செஞ்சுட்டார். இந்த நேரத்தில் அந்த கோவிலில் ஒரு திருவிழா நடக்குது. அதுக்கு சுவாமி தேர் பவனி செல்வதற்கு முன்பாக ஒரு வெள்ளி விளக்கு வேணுன்றதால எல்லாம் கேட்கும்பொழுது, இந்த கொல்லனுக்கிட்ட கேட்கும்பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பட்டறையில் இருக்கக்கூடிய பூசா செஞ்ச வெள்ளி பாத்திரத்தை கொடுக்குறாரு. அந்த வெள்ளி விளக்கு அந்த தேருக்குள்ளே போகுது. அந்த தேரில் அந்த வெள்ளி விளக்கு முன்பாக ஏற்றுறாங்க. வெளிச்சம் வருது. 4 பேர் அந்த வெள்ளி விளக்கை உள்ளே கொண்டு போகிறாங்க. வெள்ளி விளக்கு சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு காலத்தில் அது ஒரு குப்பை தொட்டியாக இருந்த செட்டியாக இருந்தது. இப்போ அது விளக்காக மாறிச்சு. அது மட்டும் கிடையாது, என்ன விதமான வாய் பேசுகிற தேங்காய் அந்த வெள்ளி விளக்கு முன்பாக உடைச்சி அது காலு கீழே வைக்கப்பட்டது. அதே போல் ரோஜா பூ மாலை அதன் தலையில் போடப்பட்டது. என்னென்னலாம் குறை சொன்னால் அதே தேர் தான் அந்த வெள்ளி விளக்கை சுமந்து கொண்டது. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது ஒரு கதை போல் சொல்லியிருந்தாலும் சில மனுஷர்களுடைய சூழ்நிலை இதுதான். நீங்கள் ஒரு காலத்தில் ராஜா போல் இருந்திருப்பீங்க. உங்களுக்குண்டான மரியாதை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு வேளை உங்களுடைய கடன் பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையோ உங்களுடைய சூழ்நிலையை உங்களுடைய ஃபினான்ஷியலை பாதிக்கப்படும் பொழுது உங்கள் வெள்ளி சொல்லக்கூடிய அந்த மினுமினுப்பு போய் வெளுத்து போகும்போது, அதோடைய மங்கி போகும்போது உங்களை யாரும் கண்டுக்காமல் போயிட்டாங்க. எல்லாரும் உங்களை அசால்ட்டை பண்ணுறாங்க. இவர் ஒரு மனுஷனாகவே கருதக்கூடாதுன்னு நினச்சி உங்களை வெறுத்து இருந்தால், உங்களை புறந்தள்ளி இருந்தால், மனுஷங்களை தரலான சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை துரத்தி விட்டு இருந்தாலும், உங்களோட சூழ்நிலை நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அதன் மேலே ஒரு கருப்பு மைய சுற்றுற அளவுக்கு ஒரு கெட்ட பேர், ஃப்ராடு, கடங்காரன், ஃபோர்ஜரி இந்த பேர் இருந்தாலும், குப்பத்தொட்டியிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், உங்களுடைய கண்ணீரும் கடவுள் காண்கிறார். அதுக்கேற்றபடி ஒரு மழை வரும். அந்த மழை எப்போ வேணால் வரும். அப்படி வரும்பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு கிண்டல் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு முன்பாகவே உங்களுடைய நிலைகள் உயரும் பொழுது எல்லாரும் உங்கள் காலு கீழே நிற்பாங்க. சில நேரத்தில் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்காது. நீங்கள் சொல்லும்போதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இல்லைங்க அப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய ரூமானாலும் சரி, ஹாலானாலும் சரி, அப்படியே மேலே பாருங்கள், ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஒரு ஃபேனோட விலை ஒரு 2500 இருக்கும், ஒரு 1500 இருக்கும். அந்த ஃபேனை நீங்கள் 5 வச்சு ஓட்டுவீங்க, 3 வச்சு ஓட்டுவீங்க, சம்டைம்ஸ் ஃபேனை போட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த ஃபேனுடைய முழு பலனும் அந்த வெயிட்டும் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹2.50 போல்டில் தான் இருக்கும். வெறும் ₹2.50 போல்டு தான் அந்த ஃபேனை தாங்குது. எந்த நம்பிக்கையில் நீங்கள் தூங்குறீங்க? இந்த ₹2.50 போல்டில் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை ஏன் கடவுள் மேலே வைக்க மாட்டீங்க? உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்க சின்ன விஷயங்களே போதுமானது. சாதாரண ஃபேனை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸை எடுத்துக்கங்களேன். உங்கள் எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபியூஸு சின்ன ஒரு கம்பி தான், ஜஸ்ட் ஒரு 10 mm ஒரு கம்பியில் தான் முழு வீடுடைய பவரும் போயிட்டு இருக்குங்க. எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதே போல் உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் தான் பெரிய விதமான விடுதலை தரும். அது நடக்கும். அது வெயிட் பண்ணுங்கள். அதனால் பெருசாக நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பலாம் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அதுக்கு சொல்யூஷன் சின்னதாகவே தான் இருக்கும். சட்டுன்னு முடிஞ்சு பட்டுன்னு போயிடும். நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் இவ்வளோ பெருசாக யோசிச்சுக்கிறீங்களே, அந்த அளவுலாம் இது பெருசாக கிடையாது. உங்களை காட்டிலும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அது நிமிஷத்தில் அடைஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார். உங்களோட அனைத்து விஷயங்களும் அவர் எடுத்து போட்டு உங்களுக்காக எல்லா விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக பாட்டாக செஞ்சிட்ருக்காரு. உங்களுக்கு எவ்வளோக்கு அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல நிற்கிறபடிக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அதனால் நம்பிக்கையாக இருங்க. எனக்காக கடவுள் வேலை செய்கிறாருன்ற நம்புங்க. கடவுள் உங்களோடு இருக்கார். தைரியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.